ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்போவுமே எங்களுக்கு ஜூன் 15ஆம் மேலே தான் மழை ஆரம்பிக்கும். இந்த இடம் மேலே மழை ஆரம்பிச்சிட்டு, இந்த இடம் எங்கள்கிட்ட ரெயின் கோட்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே எங்கள் மூத்த மகன் வந்து ரெயின் கோட் எங்கள் 2 பேருக்குமே எடுத்து கொடுத்தாரு. போன வருஷம் நாங்கள் அதை வச்சு சமாளிச்சிட்டோம். போன வருஷம் அடித்த மழையிலெல்லாம் ரெயின் கோட் கிழிஞ்சு போச்சு. இனி அடுத்து நமக்கு ரெயின் கோட்டு, க்ளீன் கோட் எல்லாமே ரெடி பண்ணணும். நல்லா மழை வருது. அதனால் மழையில் எனக்கு மழை தண்ணி தலையில் பட்டாலே உடனே காய்ச்சல் வந்துடும், தலைவலி வந்துடும். அதனால் ஷாலை நல்லா மடக்கி நல்லா சூப்பராக தலையில் கட்டியாச்சு. உடம்பு நனைஞ்சாலும் நடக்கும், தலை நனையக்கூடாதுன்னு. இதுனா வருஷம் எங்கள் பையன் அந்த ரெயின் கோட் பியர்லையோ நல்லா இருக்கும் கிழிஞ்சா வருஷத்தில் ஒன்று எங்கள் 2 பேருக்குமே வாங்கி தந்துடுவார். இப்போ 2 வருஷம் ஆகிட்டு ரெயின் கோட் வாங்கி. இனி அடுத்து வாங்கணும். ரெயின் கோட் வேலையும் பயங்கரமாக இருக்குது. மழை தண்ணி வேறு மூஞ்சில் சுள்ளுன்னு படுது. என்கிட்ட ஹெல்மெட் இல்லை, நான் போடலை. சரிங்களா, நம்ம தலைவர்கிட்ட ஹெல்மெட் இருந்துமே போடாமல் நான் நனைஞ்சாலும் நடக்கும், ஆனால் ஹெல்மெட்டு போட மாட்டேன்னு வீம்பு பிடிச்சி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு பிரச்சனை, மழை காலத்தில் வந்து பயங்கரம் டிராஃபிக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு பயங்கர பிரச்சனை. அங்கங்கே பள்ளம் குண்டாயிரும், வண்டியெல்லாம் கெட்டு போயிடும். பின்ன அதை ஒரு பக்கம் தண்ணி போட்டு டிராஃபிக் அநியாயத்துக்கு ஆகும். மழை காலம் வர்றதுனாலே குடிக்க தண்ணி வேணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த டிராஃபிக்கை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே பயங்கர மழை. தமிழ்நாட்டிலையுமே பயங்கர மழைன்னு எனக்கு ஃபோன் வந்தது, கேள்விப்பட்டேன்னா. உங்கள் ஊரில் மழையா? நைட் ஆனால் நம்ம டிராஃபிக்காரங்க, நம்ம ட்ரக்காரங்கெல்லாம் விடுவாங்க. பகலில் அவ்வளோ ட்ரக்காரங்க நமக்கு டென்ஷன் இருக்காது. நைட்டில் பயங்கரமாக ட்ரக்காரங்க டென்ஷன்லாம் இருக்கும். இந்த மழை துள்ளி இப்படி மூஞ்சில் படும்போது ஒரு பொடி கல் எடுத்து எரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சுள்ளுன்னு படுது. எங்கள் இந்த பைக்கெலாம் வரும் போகிறனால குடைலாம் செட் ஆகாது. குடையை பிடிச்சிட்டு உட்காந்து காற்றுல குடை பறந்து நாளாக பிஞ்சிரும். அதனால் எப்போ நாங்கள் ரெயின் கோட் வாங்க போகிறோம்னு தெரியல. மழை ஓரளவுக்கு சூப்பராகவே பெஞ்சிக்கிட்டு இருக்குது. 9:30 மணிக்கு கடை அடைச்சிட்டு பிறட்டும். பின்ன அதுக்கப்புறம் ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம், ஸ்லோவே போனால் நடக்கும். மணி இப்போ கரெக்டாக 10:15 ஆகுது. இன்னும் ஒரு 15லேருந்து டிராஃபிக் கிடைக்கலன்னா 15 நிமிஷம் போயிடுவோம். டிராஃபிக் எதுவும் கிடச்சின்னா அரை மணி நேரமும் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். இந்த ஒரு மழையிலே நினைப்பேன் பர்சனலாக எங்களுக்குன்னு ஒரு கார் இருந்தால் ஜம்முன்னு காரில் போய்ட்டு வந்துடலாம், நினைய வேண்டாம் டிராஃபிக்கில் மாட்டி சீரழி வந்தாலும். ஆனால் அந்த பெட்ரோலுக்கே தினம் 350லேருந்து 380 வரைக்கும் பெட்ரோல் ஆகிடுது. காருக்கு எவ்வளோ சொல்லுங்கள், சம்பாதிக்கிறது அவ்வளோதான். இதில் எப்படி கணக்காக வந்துடுங்களா, 4 நாளுக்கு கோழியும் 75 பைசாவுக்கு மசாலான்னு கதை ஆகிடும். கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளே ரெயின் கோட் வாங்கிடணும். இல்லைனா மழை பெருசாக நனைஞ்சி கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு பணம் கொடுக்குறக்கு அந்த பணத்தை வச்சு நம்ம ரெயின் கோட் வாங்கிட்டு போயிடலாம். போன வருஷம் தான் நான் பழைய ரெயின் கோட் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவர் தான் பாவம் ரொம்ப தொப்புன்னு நனைஞ்சி ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டார். இவரை போடா போய் ரெயின் கோட் வாங்கிக்கார போவார், விலையை கேட்பார். 1500 சொன்னால் லேடிஸ்க்கெல்லாம் கிடச்சிருது 500-600 ரூபாயில். ஜென்ஸுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வாங்கினா அந்த 1 வருஷமாக அது ஓடுது. போன தடவை ஒரு லோக்கலில் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி போட்டுட்டு உட்கார டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ வீட்டில் போய் சோறு போகணும், சமையல் பண்ணணும், அதை நினச்சி உசுறு பாரி வழியாக வெளியே வந்துடும் போல். ட்ரக்காரங்க பாருங்கள், ட்ரக்காரங்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க, பாரபட்சம் இல்லாமல் ஓட்டுவாங்க. முன்ன வண்டி வருதா பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக போகணும் வரணும். மழைனால ரோடெல்லாம் முன்ன க்ளீனாக தெரிய மாட்டுது, தேசம் பனி மூட்ட மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெயின் கோட் கதையை முடிச்சுட்டு இந்த பதிவை நான் இதோட முடிக்கிறேன். மழையை மொபைல்லலாம் தண்ணி பட்டு மொபைல்லலாம் ஒரு மாதிரி துள்ளி ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் நான் ரெயின் கோட் வாங்கிட்டேன், நான் வாங்கலையா என்ன ஏதுன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நான் ரெயின் கோட் வாங்க மாட்டேன். நான் ஏன்னா டெய்லி ஒரு லென்த் வீடியோ போட பார்த்தீங்களா, அடுத்த சண்டே தான் பார்க்கணும். இல்லை இந்த மழை இன்றைக்கி ஒரு நாள் திருப்பி 1 மாதத்துக்கு காணாமல் போயிருமா. அதனால் அமைதியாக வாங்கலாம், பொறுமையாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கேட்டா பை லவ் யூ. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்டா பை லவ் யூ, see you, bye. மீண்டும் நான் வந்துட்டேன். இவ்வளோ மழை பெய்யுது, யாருக்குமே பொறுமை இல்லை. எல்லாருக்கும் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் ஒருத்தர் முட்டுற மாதிரி வராங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க.
நீங்களும் என்ன மாதிரி வெளியே போகிறவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க கொடையோ ரெயின் கோட்டோ வச்சுக்கோங்க, மழையில் நினைக்காதீங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மூஞ்சி தெரியலன்னு பார்க்காம விட்டுறாதீங்க, பாருங்கள், சப்போர்ட் ஆதரவு தாங்க.